ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நான் உங்கள் மதன். இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் தாங்க நம்ம ஸ்ட்ரக்சர் இருக்க போகுது. ஸோ எனக்கு பஸ் பார்த்தீங்கன்னா 7:30 மணிக்கு தாங்க. ஸோ நம்ம 6:45 பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. ஸோ ஏன்னா நான் புக்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ பஸ்ஸு கரெக்ட் டைமுக்கு இவங்க எடுத்துருவாங்க. கேஎஸ்ஆர்டிசி பொறுத்த அளவுக்குமே அவங்க கரெக்ட் டைம் கீப் அப் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு தெரியும். நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். ஸோ அது எனக்கு தெரியும். அதனால காலைல லேட் பண்ணிடக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு ட்ரிப்பே ரொம்ப கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 1/2 hour முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேங்க. ஸோ ஆனால் இங்கே நிறைய பஸ் நிற்கிது. ஆனால் எந்த பஸ்ஸுன்னு எனக்கு இன்னும் மெசேஜ் கூட வரல. அதுக்கு முன்னாடி நான் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். ஸோ மெசேஜ் வந்த உடனே நம்ம வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்கெட் மெசேஜ் வந்துருச்சுங்க. ஸோ 7 மணிக்கு வரும்னு நினச்சேன். ஸோ 7:15 தான் வந்திருக்கு. நம்ம வண்டி நம்மளுக்கு பின்னாடி 2வது வண்டியாக நிற்கிது. ஸோ அந்த வண்டியை நம்ம ட்ரிப் பண்ண போகிறோம் வாங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:30 மணிங்க. ஸோ கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாமல் நம்ம பஸ் கரெக்டான டைமுக்கு நம்ம பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளில கிளம்பிடுச்சு. ஸோ இப்போதைக்கு நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் போகிற வழியில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்க்கறது தாங்க நம்ம கோயம்புத்தூருக்கும் கேரளாவுக்கும் உள்ள நம்ம தமிழ்நாட்டோட செக் போஸ்ட்டுங்க. ஸோ இதோட நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நம்ம காட் இஸ் ஓன் கண்ட்ரி கேரளாக்குள்ள தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ட்ராவல் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்கறது தாங்க வாளையார் பஸ் ஸ்டாப். ஸோ இதுக்கு நம்ம பஸ் விட்டு இறங்கணுன்னே லெஃப்டில் ஒரு கட்டு தெரியுங்க. அந்த கட்டில் போனோம்னா வாளையார் டேமை நம்ம ரீச் பண்ணிடலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாலக்காடு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். ஓவராலாக கோயம்புத்தூர்ல இருந்து பாலக்காடுக்கு 1 hourல நம்ம ரீச் பண்ணிட்டோம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா மலப்புழா டேமுக்கு யாராவது பஸ் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும் ஒரு பஸ் பிடிச்சி வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே ப்ரைவேட் பஸ் ஸ்டாப் இருக்குங்க. ஸோ அங்கே இருந்து நீங்கள் ஒரு ஆல் 5 லிமிட்டுக்கு ஒரு பஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க. இங்கிருந்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர். அந்த பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 20 rupees பே பண்ணணும். இப்போ நம்ம கரெக்டாக பாலக்காடுலேருந்து ஒரு 15 minutes பிரேக்கு அப்புறம் நம்ம பஸ் கிளம்பிடுச்சு. இப்போ நம்ம பார்க்குற எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதிய குகை தாங்க. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான குகை. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலையை பொழந்து தான் நம்ம கேரளா ஸ்டேட் இதில் ரோடு போட்டிருக்காங்க.
நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருச்சூரில் தாங்க இருக்கோம். ஸோ நீங்கள் யாராவது குருவாயூர் ட்ரிப் போகணும், பஸ்ஸில் பிளாக் பண்ணணும், ஸோ இல்லை ட்ரிப் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து திருச்சூர் வரைக்கும் ஒரு பஸ் பிடிச்சி வந்துடுங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு 1/2 ஹவருக்கு ஒன்லி ஒரு குருவாயூர் பஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ இங்கே எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சாலக்குடியில் தாங்க இருக்கோம். ஸோ சாலக்குடியில இருந்து காலையில் 7:30 மணிக்கு நம்மளுக்கு வால்பாறை, அதிரப்பள்ளி, மலக்காப்புறா பஸ் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நம்ம இப்போ பார்க்குறது மெட்ரோ ஆல்வூர் ஸ்டேஷனுங்க. ஸோ இங்கேருந்து கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு நம்ம பேட்டரி பஸ் மூலிமா போக முடியும். ஸோ இங்கேருந்து ஒரு ஆளுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேர்த்தலாவில் தாங்க இருக்கோம். ஸோ சேர்த்தலாவில் லன்ச் பிரேக்குக்காக வண்டி ஒரு 10 நிமிஷம் தான் டைமு. ஸோ வர வழியில் ஸோ எர்ணாகுளம் வரைக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் பெனிஃபிட்டாக தான் வந்துட்டு இருந்தது. ஸோ வர வழியில் எர்ணாகுளத்துலேருந்து சேர்த்தலா வரைக்கும் பாலம் கட்டுறதுனால ரொம்ப டிராஃபிக் ஆனதுனால இப்போ 1 ஹவர் லேட்டாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருவனந்தபுரத்தை ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ கரெக்டாக நம்ம 7:30 மணிக்கு இங்கே இறங்க வேண்டியவங்க. ஸோ 1 மணி நேரம் லேட்டாக 8:30 மணிக்கு தாங்க இங்கே வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸோ 390 கிலோமீட்டரை நம்ம பஸ் வந்து 13 மணி நேரத்தில் கவர் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம வந்த டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 477 ரூபாங்க. ஸோ புக் பண்ணாமல் வந்தீங்கன்னா 477 ரூபா. அதே புக்கிங் பண்ணி வந்தீங்கன்னா 493 ரூபாங்க. ஸோ யாராவது கோயம்புத்தூர்லேருந்து திருவனந்தபுரம் இல்லை திருவனந்தபுரத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருந்தால் இந்த ரூட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதோட நம்ம ட்ராவல் முடிஞ்சதுங்க. ஸோ இன்னும் அடுத்த ட்ராவலில் நம்ம மீட் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்படிக்கு உங்களிடம் இருந்து விடை பெறுபவன் நான் உங்கள் மதன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.